வணக்கம். இன்றைய பார்வை உங்களை வரவேற்கின்றது. லார்ட் ஆஃப் ஹார்மூஸ், ஹார்மூஸின் அதிபதி என்ற இந்த விழிப்பு ஒன்றும் ஏதோ ஆங்கில படம் ஒன்றின் தலைப்போ அல்லது ஒரு பரபரப்பான ஆங்கில தொலைக்காட்சி தொடரின் தலைப்போ அல்ல. மாறாக இன்று காலை வெளியாகிய ஈரானிய அரசின் ஆங்கில மொழி தினசரியான தெஹ்ரான் டைம்ஸின் முதல் பக்க தலைப்புச் செய்தி இது. ஹோர்மூஸ் நீரிணையை ஈரானிய புரட்சிகர இராணுவத்தின் தலைக்கவசம் ஒன்று மறைக்கும் நிழல் படத்துடன் பிரசுரிக்கப்பட்ட இந்த லார்ட் ஆஃப் ஹோர்மூஸ் தலைப்புச் செய்தியானது இந்த குறுகிய நீரிணையை மையப்படுத்தி அமெரிக்காவும் ஈரானும் ஆடும் தன்னகங்காரம் கொண்ட ஆடுபுலி ஆட்டத்தை பகிரங்கப்படுத்துகின்றது. இந்த ஆட்டம் உலகத்தின் சக்தி வள நெருக்கடியை தீவிரப்படுத்தினாலும் அவற்றையெல்லாம் கணக்கில் எடுக்க தயாராக இல்லாத இரண்டு தரப்பும் இந்த ஆட்டத்தை தீவிரப்படுத்த தலைப்படுகின்றது. இன்று திங்கட்கிழமை அதிகாலையே இந்த ஆட்டத்தின் அச்சம் காரணமாக ஆசிய பங்கு சந்தைகள் கடுமையான வீழ்ச்சியுடன் தான் தனது வணிகத்தை ஆரம்பித்துக் கொண்டன. உலக சந்தையில் மசகு எண்ணெயின் விலையும் எரிவாயுவின் விலையும் உயர்ந்த அளவில் தான் இன்றும் இருந்தது. இந்தியா, இலங்கை உட்பட்ட தெற்காசிய நாடுகளும் சரி, ஜப்பான், தென்கொரியா, தைவான் என இருக்கும் கிழக்காசிய நாடுகளும் சரி, இவை யாவற்றுக்கும் வளைகுடா நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் எண்ணெய் மற்றும் எரிவாயுவே அதிக அளவில் சக்தி வளத்தின் முதுகெலும்பாக இருப்பது நீங்கள் அறிந்த விடயம். இப்போது இந்த முதுகெலும்பை முறிக்கும் வகையில் மத்திய கிழக்கு போர் 4வது வாரத்துக்குள் நுழைந்து விட்ட நிலையில் இந்த கிழக்காசிய, தென்கிழக்காசிய, தெற்காசிய நாடுகள் எல்லாமே இந்த சக்தி வள நெருக்கடியால் அடிகளை வாங்கிக் கொள்கின்றன. தற்போது பதிவாகி வரும் எண்ணெய் விலை மற்றும் எரிவாயு விலையேற்றம் ஆக குறைந்தது எதிர்வரும் கோடை காலம் வரை நீடிக்கும் வாய்ப்புள்ளதாகவே கருதப்படுகின்றது. உலகத்தை பொறுத்தவரை அது ஏற்கனவே தனது வரலாற்றில் அவ்வப்போது எண்ணெய் நெருக்கடிகளை சந்தித்துத்தான் இருக்கின்றது. இதனை மறுப்பதற்கில்லை. இவற்றில் முக்கியமாக மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஏற்பட்ட 1973ஆம் ஆண்டின் நெருக்கடியும் 79ஆம் ஆண்டின் நெருக்கடியும் பெரிய நெருக்கடிகளாக வரலாற்றில் பதிவாகித்தான் உள்ளன. இதற்கும் அப்பால் கடந்த சில வருடங்களுக்கு முன்னர் ரஷ்யா உக்ரைனை ஆக்கிரமிக்க ஒரு போரை முடுக்கிய போது இந்த ரஷ்ய படையெடுப்பு உலகின் எரிவாயு சந்தையையும் கடுமையாக அடித்திருந்தது. அந்த அடி இன்று வரை தொடர்கின்றது. ரஷ்யா எரிவாயுவுக்கு ஐரோப்பிய நாடுகளில் விதிக்கப்பட்ட தடையும் ரஷ்ய மசகு எண்ணெய்க்கு உலகளாவிய ரீதியில் அமெரிக்கா விதித்த தடையும் இந்த எரிசக்தி நெருக்கடியுடன் சேர்ந்தே வந்தது. ஆனால் இப்போது இந்த மத்திய கிழக்கு நெருக்கடி காரணமாக அமெரிக்கா தற்காலிகமாக ரஷ்ய மசகு எண்ணெய் கடலில் கப்பல்களில், அதாவது எண்ணெய் தாங்கி கப்பல்களில் ஏற்றப்பட்டிருந்தால் அவற்றை விற்பனை செய்யலாம் என்ற ஒரு தளர்வு நிலையை அறிவித்திருக்கின்றது. இந்த தளர்வு நிலையை ஈரானுக்கும் அது நடைமுறைப்படுத்தி இருக்கின்றது. ஆனால் ஒட்டுமொத்தமாக பார்த்தால் இந்த நெருக்கடிகள் இப்போது தீவிரமடைகின்றன. தற்போதைய எண்ணெய் நெருக்கடிதான் உலக வரலாற்றில் மிக கடுமையான ஒரு நெருக்கடியாக பதிவாகுவதாக கூறப்படுகின்றது. இதனால் உலக பொருளாதாரமே பெரும் அச்சுறுத்தலை எதிர்கொள்வது நீங்கள் தினசரி செய்திகளின் வாயிலாக அறியக்கூடிய ஒரு விடயம். இப்போது எண்ணெய் எரிவாயு மட்டுமல்ல, பெட்ரோலிய ரசாயன பொருட்கள், உர வகைகள், கந்தகம், ஹீலியம் போன்ற முக்கிய பொருட்களின் வணிகமே இந்த ஹோர்மூஸ் நீரிணையின் முடக்கத்தால் முற்றாக தடைப்பட்டுள்ளன. இந்த ஹோர்மூஸ் நீரிணையின் முடக்கத்தால் ஆசிய பிராந்தியத்துக்குத்தான் கடுமையான அடி கிட்டுவது தெரிகின்றது. இந்த நிலையில் ஹோர்மூஸ் நீரிணையை திறக்க ஈரானுக்கு ட்ரம்ப் விதித்த 48 மணி நேர காலக்கெடுவின் முடிவு இந்த பதிவு பதியப்படும் போது நெருங்கி வருவதால் ஈரானின் பல மின் உற்பத்தி நிலையங்களின் இருப்புக்கு தொழில்நுட்ப ரீதியாக மிகப்பெரிய அச்சுறுத்தல் அமெரிக்காவால் ஏற்பட்டுள்ளது. ஈரானை பொறுத்தவரை அங்கு உற்பத்தி செய்யப்படும் மொத்த மின்சாரத்தில் 80% வகிவாகம் இயற்கை எரிவாயுவால் இயங்கும் மின் உற்பத்தி கூடங்களால் தான் உருவாக்கப்படுவது நீங்கள் அறியக்கூடிய ஒரு விடயம். இந்த எரிவாயுவால் இயங்கும் ஜெனரேட்டர்கள் மூலம்தான் ஈரானின் 80% மின் உற்பத்தி பெறப்படுகின்றது. இதில் தலைநகரான தெஹ்ரானை சுற்றியுள்ள டமாவந்த் ஷாஹித் சலமி நேகா நிலையம்,
அதே போல ஷாஹித் ராயாயி நிலையம், இதற்கும் அப்பால் இருக்கக்கூடிய நிலையங்களும் அமெரிக்காவால் குண்டு வீசி தகர்க்கப்படும் என்ற அச்சம் இந்த பதிவு பதியப்படும் போது இருந்தது. ஆனால் அவ்வாறான அச்சம் நிரூபிக்கப்படும் வகையில் இந்த தாக்குதல் நடந்ததா இல்லையா என்பதை நீங்கள் இப்போது இந்த பதிவை பார்க்கும் போது பெற்றுக்கொண்ட உடனடி செய்திகளின் வாயிலாக அறிந்திருக்கவும் கூடும். ஆனால் இந்த பதிவு பதியப்படும் போது அமெரிக்காவின் 48 மணி நேர காலக்கெடு முடிவடையவில்லை. ஆனால் அந்த காலக்கெடுவின் முடிவு நெருங்கி வரும் நிலை இருந்தது. இப்போது இலங்கை தீவுக்கும் இந்த எரிபொருள் நெருக்கடி பெரும் தாக்கங்களை ஏற்படுத்தி வருவது நீங்கள் அறிந்தபடியும், இந்த தாக்கங்கள் காரணமாக இலங்கை தீவிலும் எதிர்வினைகள் உருவாகி வருகின்றன. இவ்வாறான எரிசக்தி நெருக்கடிகள் ஒருபுறமாக இலங்கையில் உள்ள தமிழர்களை வதைக்கும் நிலையில், சூர நெருக்கமும் சுவாமியார் ஆக்கினையும் என்பது போல இங்கு சுவாமிகள் எவரும் இல்லாவிட்டாலும் இந்த நெருக்கடிகளுக்கு அப்பால் அதிர்ச்சியூட்டும் சமூக அவல சம்பவங்களும் வடக்கு கிழக்காக துரத்திக் கொள்கின்றன. வடக்கில் யாழ் பல்கலைக்கழகத்தின் பெண் விரிவுரையாளர் ஒருவர் தனது மகளின் கணவரால் கழுத்து நெரித்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்தின் பின்னர் தனங்கிழப்பு அருகுவழி பகுதியில் அவரது உடலம் வீசப்பட்டிருந்தது. பின்னர் உடலம் மீட்கப்பட்டிருந்தது. இதன் பின்னர் தான் சில அதிர்ச்சி செய்திகள் எல்லாம் வந்திருந்தன. குறிப்பாக இந்த கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேகத்தில் கொல்லப்பட்ட விரிவுரையாளரின் மகளும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவருக்கு வெறும் 19 வயதுதான். அவரது கணவருக்கு 21 வயது. கொல்லப்பட்ட விரிவுரையாளரும் ஏற்கனவே விவாகரத்து பெற்றதாக கூறப்படும் நிலையில் தற்போது அவரது மகளும் அவரது கணவரிடமிருந்து விவாகரத்து கோரியுள்ளதாக கூறப்படும் பின்னணியில் தான் இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. இந்த கொலையின் பின்னர் வடக்கிலிருந்து தப்பி திருமலையில் தங்கியிருந்த மகளையும் மருமகனையும் வடக்கிலிருந்து சென்ற காவல்துறை கைது செய்து யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு சென்று தொடர்ந்தும் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்து வருகிறது. இதற்கிடையே நீதிமன்றத்தின் முன் அனுமதி பெறப்படாமல் குறித்த சந்தேக நபராக இருக்கும் கொல்லப்பட்டவரின் மகளை அவரது அன்னையின் இறுதிச் சடங்குகளில் பங்கேற்பதற்காக காவல்துறையினர் சட்ட விதிகளை மீறி நேற்று யாழ் மயானம் ஒன்றுக்கு கொண்டு சென்றதான சர்ச்சைகளும் புதிதாக தலையெடுக்கின்றன. ஸ்ரீலங்காவின் சட்ட விதிகளின்படி காவல்துறையின் காவலில் உள்ள ஒரு சந்தேக நபரை காவலில் இருந்து விடுவிப்பது தொடர்பான சில நடைமுறைகள் உள்ளன. புலனாய்வு நோக்கங்கள் மற்றும் சான்றுகளை மீட்பது போன்றவை தவிர தனிப்பட்ட வேறு நோக்கங்களுக்காக ஒரு சந்தேக நபரை காவல்துறையினர் வெளியே அழைத்து செல்வதற்கு அனுமதி இல்லை. அவ்வாறாக அவர்கள் அழைத்து செல்ல வேண்டுமானால் சிறைச்சாலை ஆணையாளரின் அனுமதியை, இல்லை என்றால் நீதிமன்றத்தின் அனுமதியை பெற்றிருக்க வேண்டும் என கூறப்படுகின்றது. ஒரு கைதி அல்லது சந்தேக நபர் தனது நெருங்கிய உறவினரின் இறுதிச் சடங்கில் கலந்து கொள்ள விரும்பினால் சிறப்பு நீதிமன்ற உத்தரவு தேவை எனவும், இல்லையென்றால் சில அவசரகால சூழ்நிலைகளில் சிறைச்சாலை ஆணையாளர் நாயகத்திற்கு இந்த அனுமதியை வழங்க உரித்து இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. ஆனால் நேற்று இடம்பெற்ற இந்த சம்பவத்தில் சந்தேக நபரை கோம்பையன்மணல் மயானத்திற்கு அழைத்து செல்லப்பட்ட விடயம் சட்ட விதிகளை மீறிய விடயம் என்ற வாத பிரதிவாதங்கள் இப்போது புதிய சர்ச்சையாக தலையெடுக்கின்றன. வடக்கில் இந்த அவல சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்த மட்டக்களப்பிலும் கொக்கட்டிச்சோலை நெல்லிக்காடு வயல் பகுதியில் உள்ள ஒரு பாழடைந்த கிணற்றில் பெண் ஒருவர் உயிருடன் தத்தளித்த நிலையில் மீட்கப்பட்ட சம்பவமும் அந்த சம்பவத்தின் பின்னணியில் வெளிப்பட்ட சம்பவங்களும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன. வவுணதீவு பகுதியில் தனது 3 வயது குழந்தையுடன் பேருந்துக்காக காத்திருந்த இளம்பெண் மட்டக்களப்பு நகரில் அடகு வைக்கப்பட்ட நகையை மீட்க சென்ற திட்டத்துடன் இருந்தால் அந்த திட்டத்தை ஒரு கும்பல் அறிந்து அவருக்கு பயணத்துக்கு உதவி செய்வதான காரணத்துடன் அவரை கடத்தி சென்று அவரை உயிருடன் குறித்த கிணற்றில் தள்ளி அவரது 3 வயது மகனையும் ஒரு வயல்வெளியில் வீசி அவரை மயக்கமடைய செய்து அவரிடமிருந்த நகைகளை அபகரித்து சென்றதான பரபரப்பு செய்திகள் திகிலாக வந்திருக்கின்றன. இந்த 2 சம்பவங்களுமே வடக்கு கிழக்கை உலுக்கிய சம்பவங்களாக பதிவாக ஏற்கனவே குறிப்பிட்டது போல இலங்கையில் இந்த எரிபொருள் நெருக்கடி தொடர்ந்தும் அனைத்து மக்களுக்கும் உரிய நெருக்கடியாக மாறுகின்றது. இலங்கையில் தற்போது பேருந்து கட்டணங்கள் இன்னும் 10% உயரும் நிலை இருக்கின்றது. அதே போல பேக்கரி தயாரிப்பு பொருட்கள், அதாவது வெதுப்பக தயாரிப்பு உணவுப் பொருட்களின் விலைகளை உயர்த்தும் அறிகுறிகளும் இன்று தெரிந்த நிலையில் உலகின் முக்கிய எண்ணெய் போக்குவரத்து வழியான ஹோர்முஸை மையப்படுத்தி ஈரானும் அமெரிக்காவும் நடத்தும் இந்த துருப்புச்சீட்டு ஆட்டம் இலங்கையர்களை மட்டுமல்ல
ஒட்டுமொத்த உலகையும் அச்சப்படுத்துகின்றது. ஆனால் இலங்கையர்களுக்கு, குறிப்பாக தமிழர்களுக்கு இந்த நெருக்கடியின் கூடவே கூடுதலாக சமூக அவல செய்திகளும் அவர்களை துரத்துவதை சமகால செய்திகளிலும் சம்பவங்களிலும் தெளிவாகவே காணக்கூடியதாக உள்ளது.